பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட ஒரு தேவ மனிதனை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். சார்லி கர்க் என்கிற ஒரு தேவ மனிதர் கடந்த நாட்களில் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் கொல்லப்பட்டதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இதற்கு முன்பாக இந்த சார்லி கர்க் என்கிற தேவ மனுஷனை பற்றி எனக்கு தெரியாது. இந்த மரித்த நியூஸ் கேட்டு வார்த்தை கேட்டு நான் இவரை பற்றி கூடுதலாக அறியும்படி சோஷியல் மீடியாவிலையும் மற்ற காரியத்திலையும் நான் பார்த்த பொழுது எனக்கு ஒன்று தெரிந்தது என்னவென்றால், இவர் ஆண்டவருக்கு வேண்டி பக்தி வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் என்று. இவருடைய வயது வெறும் 31 வயசு தான். இவருடைய விசுவாசம் என்பது ஒரு எண்ணுக்கடங்காத ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. கர்த்தருக்கு வேண்டி பக்தி வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அநேக வாலிபர்கள் ஆண்டவர் விட்டு கடந்த நாட்களில் விலகி போனதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வாலிபர்களை இவர் ஆண்டுடைய சமூகத்தில் மறுபடியுமாக கொண்டு வந்தார். பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணினார். பாவத்தினால் வருகிற விளைவுகளை பற்றி இந்த தேவ மனிதன் பேசினதை நான் பார்த்தேன். இப்படி அந்த தேசத்தில் வாழ்ந்த அநேக பேரை ஆண்டவருக்கு நேராக இவர் வழி நடத்தி வந்தார். அதே சமயத்தில் இவருக்கு விரோதமாக மிகப்பெரிய ஜனக்கூட்டமும் எழும்பினது. ஏன் அப்படின்னா, வேதவசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சத்தியத்தை பேசினேன் அதுவால் சத்துருவானேன். தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை பேசினதுனால சத்துருவானார். ஆனாலும் பிரியமானவர்களே, இவருடைய வெறும் 31 வயதில் மிகப்பெரிய ஒரு ரிவைவலை, ஒரு எழுப்புதலை இவர் ஏற்படுத்தினார். அநேக வாலிபர்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். அநேக வாலிபர்கள் உண்மையான சத்தியத்தை அறிந்தார்கள். அநேக வாலிபர்கள் பாவத்தை குறித்துள்ள உணர்வுக்குள்ளாக வந்தார்கள். அநேகவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இவர் வாழ்ந்தது வெறும் 31 வருடம் என்றாலும் இவர் ஆண்டவருக்கு வேண்டி மிகப்பெரிய காரியத்தை இந்த பூமியில் செய்து முடித்தார். தேவனுடைய திட்டத்தை பூர்த்திப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனோ தானோ என்று நாம் வாழாதபடிக்கு, எல்லாரும் வாழுத மாதிரி வாழ்ந்து மறிக்காதபடிக்கு தேவன் நம்மை அழைப்பை நாம் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு வேண்டி பக்தி வைராக்கியமாக வாழும்படியாகவும், பாவத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாகவும், தேவனுடைய நீதியை குறித்து உணர்வுள்ளவர்களாகவும், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி உணர்வுள்ளவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு ஒரு சார்லி கர்க் ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அநேக சார்லி கர்க்குகளை உருவாக்குகிறார். இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் மூலமாக அநேகவர் ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய திட்டத்தை நம்ம செய்து முடிக்கணும். எழுப்புதல் நம் மூலமாக தான் வரும். அநேக பேர் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறார்கள், எழுப்புதல் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் எழுப்புதலுக்கான ஒரே ஒரு காரணம் நீங்களும் நானும் தான். நீங்கள் எழும்பும் பொழுதுதான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், யார் எனக்காக எழும்புவா. நம்ம எழும்பும் பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். ஆண்டவருடைய திட்டத்தை செய்யும்படி யார் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை கொண்டு தேவன் நினைத்த திட்டங்களை செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிபர்களாக இருக்கலாம், வயதுள்ளவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய திட்டத்துக்காக ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு தேசத்தை அசைப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஒரு தேசத்தின் எழுப்புதலின் வித்தாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக.